நம்ம ஒரு ஃபோட்டோ போடுறோம், ஒரு லைக் வாங்குறோம். ஒரு நல்ல கருத்தியல் பேசுகிறோம், அதுக்கு ஒரு லைக் வாங்குறோம். இவங்க ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு லைக் வாங்குறோம் அப்படின்ற ஒரு சமூகம் மாறி, இன்னைக்கு ஜென்சி தலைமுறையில நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ரூ. 499. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நீ என்ன கேட்கலாம். பாதிக்கப்பட்டவன்ட்டு வந்து கேட்டு தெரிஞ்சிட்டது தான். ரூ. 499 சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6500 பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்க. மாச கணக்குல அவங்களுக்கு லட்சக்கணக்குல வருது. ஒரு என்ஜினியரிங் படிச்சவன் போயிட்டு மாசம் ஃபுல்லா வேலை செய்றான். அவனுக்கு பிடிச்ச வேலைய கிடைச்ச வேலைய செய்றான். ஒரு 15,000 16,000 சம்பளம் வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுது. ஆனா இவங்க போடுற அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அதற்காக இவர்கள் காட்டுகின்ற காட்சிகளுக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் போட்டிருக்காங்க, அக்கா இவன் கேட்டிருக்கான் பாருங்க, அக்கா நீங்கள் இது போன்ற உடையில் வருவீர்களா அப்படின்னு இவன் கேட்டிருக்கிறான். உடனே அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க, என்ன நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்க என்ன கேட்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க. உண்மையிலேயே நான் மனசு நெகிழ்ந்து போயிட்டேன். ஒரு கவர்ச்சி காட்டி சப்ஸ்கிரிப்ஷனில் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்கள பாராட்டலாம் அப்படின்னு கமெண்ட்ல எழுதலான்னு போனோம் பாருங்க. அடுத்த கமெண்ட்ல அவங்களே எழுதியிருக்காங்க, அதெல்லாம் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான், சும்மாலாம் கேட்டா எங்கடா போயிட்டு இருக்கு இந்த தலைமுறை? ரீல்ஸ் அக்கான்றானுங்க. அக்கான்ற வார்த்தையே பக்காவா கேவலப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த தலைமுறை தான் அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயம். சார் அக்கான்றவங்க இன்னொரு அம்மான்னு சொன்னா சார் தமிழ் சமூகத்துல. அக்கான்னு அவங்கள லவ் பண்றேன்னு மெசேஜ் அனுப்புறான். இவன் எந்த அர்த்தத்தில் அனுப்புறான்றத படிக்கிறான், நமக்கும் தெரியும். ஆனா இப்படி ஒரு கலாச்சாரத்தை விதைச்சிட்டு இருக்கீங்களே, இது எப்படி ஆனந்தமா மாறும் அப்படின்றது தான் எதிரணியில் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க. இந்த ஃபேமிலிஸ் குரூப் கிட்ட அந்த ரீல்ஸ் அக்காவே ஏமாந்துருக்குது. ஏமா நீ இப்படி பண்ணியிருக்கிறிய, அவங்க கூட சேர்ந்து நீயும் ரீல்ஸ் போட்டிருக்கிய அப்படின்னாங்க. இல்லை, அந்த பால்முகம் மாறாத முகத்தை பார்த்து நான் அப்படிலாம் நினைக்கல, தெரியாம ஒரு பட விழாவுக்கு போகும்போது சந்திச்சோம். இரு நாட்டு அதிபர்கள் இவங்க சந்திப்பு நடத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. நாங்க ஆரம்பத்திலே சொன்னதுதான், உங்களுடைய கல்லூரி விழாக்களுக்கு கூப்பிடுறீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற ஆட்சித்தலைவரை கூப்பிடுங்க. அவர் ஃப்ரீயா இல்லையா, அந்த நேரத்தில் அவைலபிளா இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரியை கூப்பிடுங்க. அந்த மாவட்டத்தில் சாதிச்ச ஒரு விளையாட்டு வீரனை கூப்பிடுங்க. அடித்தட்டுல இருந்து கிளம்பி வந்து ஒருத்தவன் சாதிச்சிருப்பான் இல்லையா அந்த மாவட்டத்தில், அவனை கூப்பிட்டு அவனுடைய அனுபவங்களை உங்களுடைய மாணவர்கள்கிட்ட பகிர்ந்துக்க சொல்லுங்க. இவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவில் நீ எப்படிப்பா சாதிச்சு வந்தேன்னு இதை இந்த ஜென்சி தலைமுறை கிட்ட சொன்னா அது நல்லது, அது ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம். ரீல்ஸ் போடுறவனே, ஆபாசமான வார்த்தைகளால் பிரபலம் அடைஞ்சவனே, தலையை சொறிகிறவனே,